ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்கணும். டாக்டர் விசிட்லேருந்து ஸ்கேன்லேருந்து எல்லாமே ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் எனக்கு ஆக்சசபிளாக இருக்கணும். இந்த க்ரைட்டீரியா மட்டும்தான் நாங்கள் வந்து யோசித்தோம். ஸோ அப்படி பார்த்தப்போ A4 ஹாஸ்பிட்டல் வலசரவாக்கம் தான் எனக்கு நியர்பையாகவும் இருந்தது. ப்ளஸ் அருணா மேம்க்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. எனக்கு மேமோட மீட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட கவுன்சிலிங். அண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், எவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்கும், ஃபினான்ஷியலி எப்படி போகும், எல்லாமே ஃபர்ஸ்டே வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. என்டையர் ஜேர்னி வாஸ் ஸ்மூத். ப்ரெக்னன்சி வந்து ஸ்மூத்தாக போச்சு. மை பேபி இஸ் ஹியர் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல், ஸ்பெஷலி டு அருணா மேம் அண்ட் ஆல்சோ தி A4 team. நான் சவிதா, வலசரவாக்கம்ல தான் இருக்கேன். ஐம் அன் அட்வொகேட். ஸோ நான் 2013 எனக்கு மேரேஜ் ஆச்சு. பட் அதுக்கப்புறமா நாங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் ப்ரொசீட் பண்ண முடியல. பர்சனல் ரீசன்ஸ்னால வி வேர் பிஸி. அப்புறம் 2020 தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம். அப்போது நியர்பையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். அந்த டைமில் எனக்கு இருந்த ஒரே ஒரு க்ரைட்டீரியா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்கணும். அதே சமயத்தில் எல்லாமே டாக்டர் விசிட்லேருந்து ஸ்கேன்லேருந்து எல்லாமே ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் எனக்கு ஆக்சசபிளாக இருக்கணும். இந்த க்ரைட்டீரியா மட்டும்தான் நாங்கள் வந்து யோசித்தோம். ஸோ அப்படி பார்த்தப்போ A4 ஹாஸ்பிட்டல் வலசரவாக்கம் தான் எனக்கு நியர்பையாகவும் இருந்தது. ப்ளஸ் அருணா மேம்க்கு நல்ல, எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயுமே நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஹாஸ்பிட்டலே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் ஃபஸ்ட்டு அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு மேமோட மீட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட கவுன்சிலிங். ஸ்டார்டிங்லேயே அவங்க என்னை எதுக்குமே புஷ் பண்ணாமல் என்னோட ஃப்ளோலே அவங்க வந்து கொண்டு போனது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் 2000 அதுக்கப்புறம் கோவிட் வந்ததுனால 2020 எங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஆக்டிவாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2022 மிடில் தான் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் செட்பேக்ஸ் இருந்தது. நானும் கொஞ்சம் அடாப்ட் ஆனேன், அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு IUI ட்ரை பண்ணோம், தென் IVF ட்ரை பண்ணோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ்லேயுமே வந்து மேமும் என்னை ஒரு ஸ்டேஜ்க்கும் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லி ஒரு கரெக்டாக கொண்டு போனாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், எவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்கும், ஃபினான்ஷியலி எப்படி போகும், எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. 2022 நான் ஆன் அண்ட் ஆஃப், ரெகுலராக இல்லைனாலும் ஆன் அண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் 2023-24 ஒரு சில பீரியட்ஸில் ஐ வாஸ் தேர் ஃபார் ட்ரீட்மெண்ட்ஸ். அண்ட் ஒரு தடவையும் ட்ரீட்மெண்ட் சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அடிஷ்னலாக என்னென்ன சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோங்கிற மாதிரி நாங்கள் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அவங்க கூட. ஸோ 2024 நவம்பரில் பை காட்ஸ் கிரேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் ஐ கன்சீவ். ஸோ அதுக்கப்புறமாவுமே வந்து நான் எல்லா விசிட்ஸுமே அருணா மேமோட தான் கனெக்டடாக இருக்கேன். லாஸ்ட்டு டெலிவரி தவிர அது வரைக்கும் உள்ள எல்லா விசிட்ஸுமே நான் அருணா மேம் தான் மீட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்க கைட் பண்ணாங்க. ஸோ July 23rd மை பேபி வாஸ் பார்ன். ஸோ என்டையர் ஹாஸ்பிட்டல் டியூட்டி டாக்டர்ஸ், அதுக்கப்புறமா மற்ற கைனகாலஜிஸ்ட் வெனவர் ஐ விசிட்டட் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு மெயின் திங் வந்து எல்லாமே ஆக்சசபிளாக இருந்தது. ஒரு பிளட் டெஸ்ட்லேருந்து வீட்டுக்கு வந்து எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ் அனுப்பி ஃபோனில் பேசிக்கிறதுக்கு ஆக்சசபிளாக இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ரொம்ப என்னை ட்ராவல்லாம் பண்ண வைக்காமல் பண்ணது. ஸோ மை என்டையர் ஜேர்னி வாஸ் ஸ்மூத். ப்ரெக்னன்சி வந்து ஸ்மூத்தாக போச்சு. அண்ட் மை பேபி இஸ் ஹியர் நவ். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல், ஸ்பெஷலி டு அருணா மேம் அண்ட் ஆல்சோ தி A4 team.